ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் டு ஷெகனாஸ் சமையல். வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். நல்லா அது கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு ஹாஃப் லைம் எடுத்து நம்ம அதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸ்குவீஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்குவீஸ் பண்ணும்போது அந்த பால் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே திரியாக வந்து திரிஞ்சு வரும். நல்ல பால் சுட வச்சு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் நம்ம அதில் லைம் ஆட் பண்ணுறோம். லைம் ஆட் பண்ணியாச்சு. லைம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்டிர் பண்ணுறேன். ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரசகுல்லா வந்து பெங்காலி ஸ்வீட்டுங்க. எந்த நம்ம வெஸ்ட் பெங்கால் எங்கே போனாலுமே நமக்கு வந்துட்டு ரசகுல்லா தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. அது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. ஸோ இப்போ பாருங்கள், பால் வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு இப்போ நல்ல அழகாக தண்ணி மாதிரி இதாகிடுச்சுங்க. தனியாக அதை நம்ம ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நம்ம அதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. அது வடிகட்டினதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா அந்த அன்வான்ட் லிக்விட் எல்லாமே அதில் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது வந்து நமக்கு அந்த திக்னஸ் ஒரு பன்னீர் மாதிரியான ஒரு வந்து நமக்கு கிடைக்கும். அது நம்ம கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஒயிட் கிளாத்தில் வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சி வெயிட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரைன் பண்ணும்போது நமக்கு ஒரு மில்க் பவுட்ரி, ஒரு திக் வாட்டரி மில்க் பவுட்ரு மாதிரி நமக்கு கிடைக்கும். அது நம்ம இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் நம்ம வாஷ் பண்ணோம்னா அதில் வந்துட்டு ஏதாச்சும் அன்வான்ட் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, லெமனோட டேஸ்ட்டும் அதில் வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ நான் எவ்வளோ சுகர் எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 டம்ளரில் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜீராக்காக நம்ம அதை எடுத்துருக்கோங்க. சுகர் எடுத்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம சுகரில் ஜீரா ரெடி பண்ணுறோம். இந்த ஜீராவில் தான் நம்ம ரசகுல்லாஸை வந்து சோக் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகும். இந்த பவுடர் எல்லாமே மெர்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நான் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோன்னா அதில் திக்னஸ் கொடுக்கும். அண்ட் அது இல்லாமல் உடையாது, ரசகுல்லா வந்து உடையாது. அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மில்க் பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மேஷ் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்க போகிறோம். உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம். நல்லா இப்போ நமக்கு அது அழகாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோன்னே. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்வீட்டுக்கு தான் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ நம்ம ரசகுல்லா பண்ணி ரசகுல்லாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மில்க் பால்ஸாக அதில் ஆட் பண்ணுறோம். நல்லா அது ஹாட்டான சுகர் சிரப்பாக இருக்கனால நல்லாவே நமக்கு அது வந்துட்டு இந்த ரசகுல்லாவுடைய பால்ஸ் வந்துட்டு நல்லா அதில் பாயில் ஆகி வந்துருங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ண எவ்வளோ அழகாக அது அப்படியே ஃபல்ஃபியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஒரு ரசகுல்லா பண்ணதுலேயே இன்னொரு நம்ம ரசமலாயும் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். அதே சேம் அந்த மில்க் பால்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா, அந்த பால்ஸ் எடுத்துகிட்டு மில்க் ஆட் பண்ணி அதில் எல்லோ கலர் வந்து ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிட்டேங்க. மில்க்கு அகெயின் சுகர் போட்டு ஸ்டிர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்டிர் பண்ணதுலேயே முந்திரி பாதாம்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். குங்குமப்பூவும் போட்டாச்சு. இப்போ அந்த வந்து ரசகுல்லாக்கு நம்ம பண்ண சேம் மில்க் பால்ஸையே ரசமலாயில் ஆட் பண்ணுறோம். இந்த ரசமலாயை பொறுத்த வரைக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஸ்வீட்டாக இருக்காது, பார்க்கறதுக்குமே நமக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எல்லோ கலர் வந்து நம்மளை அப்படியே டெம்ப் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு. மில்க் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டு சுண்ட காய்ச்சணுங்க. அப்போ தான் அது திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம ட்ரை நட்ஸ் வந்து அது மேலே அப்படியே நம்ம வந்துட்டு தூவிடுறோங்க. அது மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் போடுங்க. உங்கள்